நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பார்த்த சகோதர சகோதரிகளே, விசேஷமாக சாலமன், கிஷோர் மற்றும் அமோலியா, இன்று உங்கள் இருவருக்கும் விசேஷமான நாளாக இருக்கின்றது. இந்த திருமணம் இறைவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் என்றால் இரு மனங்களும் இணைப்பதுதான் ஒரு திருமணம். அன்புமிக்கவர்களே, இந்த திருமணத்தில் ஆண்டவர் உங்களை கணவன் மனைவியாக இணைகின்றார். ஆகையால் இந்த திருவழியில் இந்த திருமண வாழ்க்கையை பிரமாணிக்கத்தோடு விசுவாசத்தோடு ஒருவர் ஒருவர் நேசிக்கவும், கடைசி வரை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ உங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களுக்காகவும் ஆசிரியருக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாரையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
செவிசாய்த்து அடியார்கள் சாலமன், கிஷோர் மற்றும் அமோல்யா இவர்கள் மீது உமது அருளை கனிவுடன் பொழிவீராக. அதனால் உமது திருப்பீடத்தின் முன் திருமணத்தால் இணைக்க பெறும் இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பில் உறுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நெறிதவறி நடந்தீர்கள், உங்கள் போதனையால் பலரை இடறிவிட செய்யாதீர்கள். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். நானே மாவேந்தர் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இப்பொழுது குருக்களே, உங்களுக்கு நான் தரும் கட்டளை இதுவே. என் பெயருக்கு மாற்றியளிக்க வேண்டும் என்பதை உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். எனக்கு நீங்கள் செவி கொடுக்காவிடில் உங்கள் மேல் சாபத்தை அனுப்புவேன். உங்களுக்குரிய நல்லாசிகளை சாபமாக மாற்றுவேன். இக்கட்டளைக்கு உங்கள் இதயத்தில் இடமளிக்காததால் ஏற்கனவே அவற்றை சாபமாக மாற்றிவிட்டேன் என்று படைகளின் ஆண்டவர் சொல்கிறார். நீங்களோ நெறி தவறி நடந்தீர்கள், உங்கள் போதனையால் பலரை இடறிவிட செய்தீர்கள். லேவியோடு நான் செய்த உடன்படிக்கையை பாழாக்கி விட்டீர்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆதலால் நானும் உங்களை மக்கள் அனைவர் முன்னிலையில் இழிவுக்கும் தாழ்வுக்கும் ஆளாக்குவேன். ஏனெனில் நீங்கள் என் வழிகளை பின்பற்றி ஒழுகவில்லை. உங்கள் போதனையில் ஓரவற்றினை காட்டினீர்கள். நம் அனைவருக்கும் தந்தை ஒருவரன்றோ, நம்மை படைத்த ஒரே கடவுள் அன்றோ, பின்னர் ஏன் நாம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை துரோகம் செய்கின்றோம்? நாம் மூதாதையரின் உடன்படிக்கையை ஏன் கலங்கப்படுத்துகின்றோம்? ஆண்டவரின் அருள்வாக்கு. என் பார்வையில் செருக்கு இல்லை, எனக்கு நீங்கின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. எனக்கு நீங்கின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. என் நெஞ்சம் அமைதியாய் உள்ளது. இஸ்ரவேலே, இப்போது ஆண்டவருடன் இரு. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பு. என் நெஞ்சம் அமைதி பெறவும் உம்மைக்கு காதலும். என் நெஞ்சம் அமைதி பெறவும் உம்மைக்கு காதலும்.
வாசகம். கடவுளுடைய நற்செய்தியை பற்றி எங்களிடையே உங்களுக்கு கொடுத்துள்ள ஆதாரங்களும் திருக்குறள் பவுல் தெசலோனிக்கேயருக்கு கொடுத்துள்ள வாசகம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களிடையே இருந்தபோது தாய் தன் குழந்தைகளின் வீடில் நடப்பது போல கனிவுடன் நடந்து கொண்டோம். இவ்வாறு உங்கள் மீது இயக்கமுள்ளவர்களாக கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாக இருந்தோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். நண்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாக இராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் நேர் செய்து கொண்டே கடவுளின் நற்செய்தியை உங்களுக்கு பரிசாற்றுகிறோம். கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாதே நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகின்றார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் சொல்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுவார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமதற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் செய்கின்றார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் கச்சைகளை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இடங்களையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண் உலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள் இணைத்ததை மனிதன் இருக்காது கற்றும்.
இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விசேஷமாக சாலமன் கிஷோர் மற்றும் அமூல்யா, என்னுடைய முன்னுரையில் நான் சொன்னது போல உங்கள் இருவருக்கும் ஒரு விசேஷமான நாளாக இன்று அமைந்திருக்கிறது. அந்த நாளில் மகிழ்ச்சியோடு நீங்கள் இருவரும் இந்த புது வாழ்க்கையை தொடங்க என்று இறைவன் உங்கள் இருவரையும் இந்த ஆலயத்திற்கு அழைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் உங்களை கணவன் மனைவியாக வாழ திருவுள்ளம் கொள்கிறார். It is the will of God that you both should be husband and wife in the sacrament of marriage. இன்று முதல் நீங்கள் இருவர் இல்லை, நீங்கள் ஒருவர். எப்படி ஒருவர்? கிறிஸ்துவில் நீங்கள் இருவரும் இணைய போகின்றீர்கள். இந்த அருள் சாதனத்தின் வழியாக கிறிஸ்துவில் இந்த திருமணம் நடக்கப் போகின்றது. இந்த புதிய வாழ்க்கையை இன்று தொடங்க போகின்றீர்கள். இந்த வாழ்க்கையின் மையம் யாரு என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் மையம் கிறிஸ்து இயேசுவாக இருக்க வேண்டும். Your life should be Christ centered. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மையமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாறையின் மீது ஒருவர் தன் வீட்டை கட்டுவது போல கிறிஸ்து என்கிற பாறையின் மீது உங்களுடைய இந்த திருமணம், உங்களுடைய இந்த குடும்பம் தொடங்கட்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, கிஷோர் மற்றும் அமூல்யா, இந்த திருமண வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வலுவாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் இந்த வாழ்க்கை வலுவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 4 முக்கியமான ஆன்மீக வழிகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். 4 ஆன்மீக வழிகளை. 4 spiritual things for your married life. 4 spiritual things. என்ன? முதலாவதாக ஜெப வாழ்க்கை. ஒரு குடும்பமாக நீங்கள் இணைந்து ஜெப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். இன்றைய குடும்பங்களில் ஜெப வாழ்க்கை மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜெப வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட வேண்டும். எந்த ஒரு குடும்பம் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கின்றதோ அந்த குடும்பம் ஒன்றாக வாழ்கின்றது என்று புனித மதர் தெரேசா கூறுகின்றார். The family that prays together stays together. ஜெப வாழ்க்கை ஒரு குடும்பத்திற்கு மிக முக்கியமானது. இரண்டாவதாக இறை வார்த்தை, the word of God. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், சிந்திப்புகள் மற்றும் முடிவுகள் எல்லாத்தையும் இறை வார்த்தை உங்களை வழிநடத்த வேண்டும். இறை வார்த்தைக்கு உங்கள் குடும்பத்தில் முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். The word of God. மூன்றாவதாக நற்கருணை. நம்முடைய திருமண வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஒரு நற்கருணை வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நற்கருணை வாழ்க்கை என்றால் என்ன? What is the Eucharistic life? ஒவ்வொரு நற்கருணையிலும் நாம் என்ன அனுபவிக்கின்றோம்? ஆண்டவருடைய எல்லை இல்லாத அன்பை